ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனில் வேர்ட் ப்ராப்ளத்தில் கண்டினியூவேஷன் இன்றைக்கி மந்த்லி இன்கமில் உள்ள வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறோன்னு பார்க்குறோம். The monthly salaries of two persons are in the ratio 3:5. If each receives an increase of 20 in the monthly salary, the ratio is altered to 13:21. Find their salaries. ரெண்டு பர்சனோட மந்த்லி சேலரி வந்து 3:5ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் 20 ரூபாயை கூட்டினோம்னா அந்த ரேஷியோ என்னவா மாறிடுதான் 13:21 மாறிடுது. உங்களுடைய சேலரிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏபி அப்படின்னு ரெண்டு பர்சன் எடுத்துக்குவோம். ஏ சேலரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? இப்போ 3:5 அப்படின்னா அதை 3x:5xன்னு எடுத்துக்குவோம். 3:5 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்குவோம்? 3x:5x. அப்போ ஏயோட சேலரி வந்து 3x ஆகும், பியோட சேலரி வந்து 5x ஆகும் நம்ம எடுத்துக்கணும். இவருடையது 3x, இவருடையது 5x. இப்படி எடுத்துக்கணும். XYயை காட்டிலும் இப்படி எடுத்து போடுறது தான் ஈஸி. அதனால தான் நான் எல்லா ப்ராப்ளமும் இந்த மெத்தடில் போடுறேன். 3x 5x என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஏயோட சேலரியில் 20 ரூபாயை கூட்டணும். 3x + 20, 3x + 20 கூட்டுனா பியோட சேலரியில் 20 ரூபாயை கூட்டணும். 5x + 20. இவங்களுடைய ரேஷியோ என்னவாயிருதான் 13:21 ஆயிருக்கு. இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இதோட சம்மே முடிஞ்சு போச்சு. சால்வ் பண்ணால் சம் வந்துடும். இதை மட்டும் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ண தெரியணும். அதாவது என்ன கொடுத்துருக்கு? ஒவ்வொருத்தரோட சேலரியோட 20 ரூபாயை கூட்டணும். நம்ம ஏ சேலரியே 3xன்னு வச்சுருக்கோம். அப்போ 3x + 20. பி சேலரி 5x, அப்போ 5x + 20. இதனுடைய ரேஷியோ என்னவா மாதிரி தான் 13:21 இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வழக்கம் போல் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் அப்படின்னு போடுவோம். அப்போ 21 × 3x + 20 is equal to 13 × 5x + 20. இதை வந்து இப்போ இதோடையும் பெருக்கணும். அப்போ 63x + 21 × 20 420. அது மாதிரி இதையும் வந்து இதோடையும் பெருக்கணும். 65x 13 × 5 65x + 13 × 2 260. அப்போ எக்ஸெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வருவோம், நம்பர்லாம் ஒரே பக்கம் கொண்டு. இங்கே பெரிய நம்பர் இருக்கிறதால இந்த பக்கம் நான் நம்பர் வச்சுக்கிறேன் 420. இந்த 260 இந்த பக்கம் வந்தால் -260. 65x இந்த 63x இந்த சைடு வந்தால் -63x. அப்போ 420ல் 260 போச்சுன்னா 160, 65ல் 63 போச்சுன்னா 2x. அதாவது 2x வந்து என்னன்னு கிடைக்குது? 160ன்னு கிடைக்குது. அப்போ 1x எவ்வளவு? 80. 1x வந்து 80. இதோட நிறுத்திக்கலாமா? நிறுத்திக்கக்கூடாது. கேட்டிருக்கிறது என்ன? ஃபைண்ட் தேர் சேலரிஸ். ஏ சேலரி பி சேலரி கேட்டிருக்கு. அதனால ஏ சேலரி வந்து எவ்வளவு? 3x. 3xனால் எவ்வளவு? 3 × 80 240. பி சேலரி எவ்வளவு? 5x. அப்போ 5 × 80 400 ருப்பீஸ். சேலரிங்கிறதுனால ருப்பீஸில் போடுறோம். அப்போ ஏ சேலரி வந்து 240 ரூபா, பி சேலரி எவ்வளவு? 400 ரூபாய். இதுதான் நம்ம கிடச்சிக்கக்கூடிய ஆன்சர். இதை நீங்கள் இப்போ செக் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 240னா கூட்டுனா எவ்வளவு? 260. 400ஓட கூட்டினா 420. இந்த சிம்பிளிஃபை பண்ணி 26:42 13:21 வந்துருச்சு. அவங்க கொடுத்ததை 20 ரூபாய் கூட்டினா இது வந்து செக்கிங்க்கா. உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டான்னு நான் வந்து செக் பண்ணுறேன். புரியுதா? இந்த ஈக்குவேஷனை வந்து முதல்ல நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சதோடு விட்டுறாமல் அதை கொண்டு இங்கே போடணும். ஏ சேலரி எவ்வளவு, பி சேலரி எவ்வளவு அப்படின்னு போடணும். 3x ஏயோட சேலரி, பியோட சேலரி 5x, ரெண்டோடையும் 20 ரூபாயை கூட்டிக்கணும். அப்போ அதனுடைய ரேஷியோ என்ன ஆயிடுது? 13:21. ரெண்டாவது ப்ராப்ளம் பார்ப்போம். மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் 2 persons ஆர் இன் த ரேஷியோ 5:7 and their monthly expenditure are in the ratio 7:11. If each saved ₹150 per month, find their monthly incomes. நமக்கு இன்கம் இது ஒரு தெரியணும். இன்கம்லேருந்து சேவிங்ஸை கழிச்சா தான் எக்ஸ்பெண்டிச்சர். வருமானத்திலேருந்து எவ்வளவு சேமிச்சிருக்கோமோ அது போக மிச்சம் என்ன பண்ணியிருக்கோன்னு அர்த்தம்? செலவு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அப்போ இன்கம்லேருந்து சேவிங்ஸை கழிச்சா எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். இன்கம் ரேஷியோவில் கொடுத்துருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோவில் கொடுத்துருக்கு, சேவிங்ஸ் வந்து நமக்கு ருப்பீஸில் கொடுத்துருக்கு. இன்கம் எவ்வளவு கொடுத்துருக்கு? 5:7. அதாவது 5x:7x. ஏயோட இன்கம் 5x, பியோட இன்கம் எவ்வளவு? 7x. எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ரேஷியோ கொடுத்துருக்கு? 7:11.
இன்கம்லேருந்து சேவிங்ஸை கழிச்சா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொன்னேன். இன்கம் எவ்வளவு? ஏக்கு இன்கம் 5x, அவருடைய சேவிங்ஸ் எவ்வளவு? 150. அப்போ அவருடைய செலவினம் எவ்வளவு? 5x மைனஸ் 150. பியோட வருமானம் எவ்வளவு? 7x, அவருடைய சேமிப்பு எவ்வளவு? 150. அப்போ 7xலேருந்து 150 கழிச்சா அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் வரும். இது எந்த ரேஷியோ? அதாவது இது வந்து ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர், இது வந்து பியோட எக்ஸ்பெண்டிச்சர். இது எதுக்கு ஈக்குவல்? 7:11க்கு ஈக்குவல். அதாவது ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் 5x மைனஸ் 150, பியோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 7x மைனஸ் 150. 5x மைனஸ் 150 ஏ செலவழிச்சிருக்காரு, பி செலவழித்த தொகை வந்து 7x மைனஸ் 150. அதனுடைய ரேஷியோ வந்து எவ்வளவுக்கு ஈக்குவல்னா 7:11க்கு ஈக்குவல். இதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் 7:11க்கு ஈக்குவல். இதை தான் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் பண்ணிட்டா நம்ம எப்பவும் போடுற மாதிரி உள்ளது தான். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 7:11 எடுத்துக்கணும். அப்போ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். கடைசி 2 ஓரத்தில் உள்ளதையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 11 × 5x மைனஸ் 150. நடுவில் உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 × 7x மைனஸ் 150. இப்போ இது வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 55x மைனஸ் 1650. 150 × 11 1650. 49x மைனஸ் 150 × 7 1050. இப்போ எக்ஸை பூரா ஒரு பக்கமாக கொண்டு வரேன். 55x மைனஸ் 49x, இந்த மைனஸ் 1650 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 1650 ஆயிரும். இப்போ 55ல் 49 போச்சுன்னா 6x, இது வந்து 600. அப்போ எக்ஸ் எதுக்கு ஈக்குவல்? 100க்கு ஈக்குவல். எக்ஸோட விட்டுடலாமா? விட்டுறக்கூடாது. ஏஸ் இன்கம் எவ்வளவு? ஏஸ் மந்த்லி இன்கம் எவ்வளவுனா 5x. அப்போ 5 × 100 500 ரூபாய் ஏயோட இன்கம். ஏயோட இன்கம் எவ்வளவு? 500 ரூபாய். பியோட இன்கம், பி வந்து 7x. அப்போ 7 × 100 ருபீஸ் 700 வந்துருச்சா? சரி, இதை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செக்கிங் போட்டுக்குவோம். கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டானு இருக்கு. ஏயோட வருமானம் எவ்வளவு? 500. அதில் 150 கழிச்சிட்டா எவ்வளவு? 350. பியோட வருமானம் எவ்வளவு? 700. அதில் 150 கழிச்சிட்டா 550. அப்போ 350:550 போட்டு பாருங்க. 11ல் 00 அடிபட்டுரும். 35:55. 5ல் போட்டால் 7:11 வருதா? 7:11 வந்துருச்சு அவருடைய செலவினம். இதான் செலவு. பண்ணியிருக்க செலவு வந்து 350 ரூபாய். 550 ரூபாயும் செலவு பண்ணியிருக்கா, 150 ரூபா சேமிச்சிருக்கா. மொத்த வருமானம் 500 700. இது ஜஸ்ட் செக்கிங்க்கு நான் வந்து 7:11 வருதான்னு பார்த்துக்கிட்டேன். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணுறது தானே முக்கியமாக இருக்குது. இன்கம் மைனஸ் சேவிங் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். மந்த்லி இன்கம் கொடுத்தாலே இன்கம் மைனஸ் சேவிங் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்து. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பாருங்க. த மந்த்லி இன்கம் ஆஃப் 2 persons are in the ratio 6:7 and their monthly expenditure are in the ratio 11:13. If each saves ₹50 per month, find their monthly incomes. அதே மாதிரி ப்ராப்ளம் தான் பாருங்க. இப்போ மந்த்லி இன்கம் என்ன கொடுத்துருக்கு? 6:7. அதாவது இது எப்படி எழுதிக்கலாம்? 6x:7x. அதாவது ஏஸ் இன்கம் 6x, பிஸ் இன்கம் 7x. இப்போ நமக்கு என்ன தெரியும்? இன்கம் மைனஸ் சேவிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத போட சொன்னேன். ஏயோட இன்கம் எவ்வளவு? 6x. அவங்க எவ்வளவு சேமிக்கிறாங்க? 50 ரூபா. பியோட இன்கம் எவ்வளவு? 7x. அவர் எவ்வளவு சேமிக்கிறாரு? அவரும் 50 ரூபா. இதனுடைய ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவல்? 11:13க்கு ஈக்குவல். இதுதான் நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன்.
6x வந்து அவருடைய வருமானம், அதில் 50 ரூபா சேமிக்கிறாரு, மிச்சம் செலவு. 7x வந்து அவருடைய வருமானம், அதில் 50 ரூபா சேமிக்கிறாரு, கழிச்சிட்டா அதனுடைய செலவு. அது எதுக்கு ஈக்குவல்? 11:13க்கு ஈக்குவல். இப்போ கிராஸ் மல்டிப்ளை, அதாவது கிராஸ் மல்டிப்ளைனா இந்த கடைசி ஓரத்தில் இருக்கிற 13 × 6x - 50 இஸ் ஈக்குவல் டு 11 × 7x - 50. ஓரத்தில் உள்ளதையும் நடுவில் உள்ளதையும் பெருக்கிறோம். 13 × 78x - 650 இஸ் ஈக்குவல் டு 77x - 550. 78x - 77x இஸ் ஈக்குவல் டு இந்த -650 இந்த பக்கம் வந்தால் +650. 78ல் 77 போச்சுன்னா எக்ஸு, 650ல் 550 போச்சுன்னா 100 ரூபாய். அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு? 100. இந்த எக்ஸோட நிறுத்தலாமா? நிறுத்தக்கூடாது. இப்போ ஏயோட இது மாதிரி போட்டு பாருங்கள். எக்ஸ்ஒய் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏஸ் இன்கம் வந்து எவ்வளவு? 6x. அப்போ 6 × 100 600 ரூபாய். பியோட இன்கம் எவ்வளவு? 7x. அப்போ 7 × 100 700 ரூபாய். இதுதான் ஆன்சர். இதை சரி இப்போ செக் பண்ணுவோமா? இது 600 ரூபாய் 700 ரூபாய். 600ல் 50 ரூபாய் சேமிக்கிறார். அப்போ எவ்வளவு? 550 ரூபாய். 700ல் 50 ரூபாய் சேமிக்கிறார். அப்போ எவ்வளவு? 650 ரூபாய். அப்போ 550க்கும் 650க்கும் ரேஷியோ பாருங்கள். 55:65. 5ல் போட்டால் 11:13 வந்துருச்சு. அந்த ரேஷியோ 11:13. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து கரெக்ட். சும்மா செக்கிங்க்கு தான். இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டுட்டு, இன்கம் இவருக்கு 6x, அதில் சேவிங்ஸை கழிங்க. இவருக்கு இன்கம் 7x, அதில் சேவிங்ஸை கழிச்சா எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 11:13 கிடைக்கும். அப்புறம் நம்ம ஓரத்தில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணணும், நடுவில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் பூரா ஒரு பக்கம் கொண்டு வரணும், நம்பர் பூரா ஒரு பக்கம் கொண்டு வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸை கொண்டே இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏயோட இன்கம் எவ்வளவு, பியோட இன்கம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். எல்லா இன்கம் ப்ராப்ளமும் இதே மெத்தட் தான் வரும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.